ஆரம்பிக்கலாங்களா? அன்புதான் அங்க எல்லாமே. பெட்டர் நிப்பா, நீ அனுப்பியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்துருக்க மாதிரி ஒரு மாசான டயலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறது தான் எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆலிமோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணால் நம்ம சேனல் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ உடனே பற்றின நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேகர் ப்ரீசெட்டு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட அலெக்மாஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் டச் பண்ண போதும் நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க எஃபர்ட் நீங்கள் கரெக்டாக இதை வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களோட இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வீடியோ ஸ்டார்டிங் இருக்குது. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாண்ட் வந்து ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஃபாண்ட் வேணுமோ ஸோ அந்த ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா அந்த 3 டெக்ஸ்ட் கொடுத்துருந்தீங்களா, கரெக்டாக அந்த 3 டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச ஃபாண்ட் வந்து நீங்கள் இந்த ஸ்டைலை வந்து அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜுக்கு வந்து எஃபெக்ட்டில் இப்படி வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேகர் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பிட்டு வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3ஆவது இருக்குதுன்னா ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பேக் பண்ணிட்டு உங்களோட ஸ்டேக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மீதி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி காப்பி பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ் விட்டுருப்போம். ஸோ அந்த நம்ம கேப் விட்டு அந்த இமேஜுக்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாட்டாமல் தான் கரெக்டாக எந்தெந்த இமேஜுக்குலாம் எந்தெந்த ஃபோட்டோக்கெலாம் ஆட் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து எல்லா இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்லாம் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜுக்கான அந்த கலர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேகர் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்லேயே 3 CCலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3ல வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்படி செலக்ட் பண்ணாலே போதும் அந்த கலர் ஃபில் பண்ண வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஆடாக இருக்கும். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்தோம்னா நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டச் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்றைக்கி நியூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்து நிற்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம முடிச்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.